கூமாப்பட்டி ஜெயம் கோஷ் எச் பேரூராட்சி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு விழிப்புணர்வு கழகம் கூமாப்பட்டி பத்திராயிருப்பு தாலுகா விருதுநகர் மாவட்டம். கூமாப்பட்டி சிஎஸ்ஐ பூத்தில் வாக்களித்து எனது ஜனநாயக கடமை ஆற்றினேன். வாக்காளர்களின் மனநிலை வாக்காளர் உரிமை தொகை கொடுக்கப்படவில்லை என வாக்காளர்கள் பணம் கொடுக்கப்படவில்லை என்ற மிகுந்த ஆதங்கத்தில் உள்ளனர். தேர்தல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாற்றிய அரசியல் கட்சிகள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பணம் கொடுக்கப்படாததால் மிகுந்த ஏமாற்றத்திலும் மது பிரியர்கள் மது கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்திலும் உள்ளனர். வாக்காளர்கள் கூறும் கருத்துக்கள் வாக்களிக்கும் அன்று கிடைக்கும் பணம் உரிமை தொகை மட்டும்தான். தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு எந்த எம்பி திரும்பி வரப்போகிறார்? எம்பி மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறார். ஆகவேதான் வாக்காளர்கள் வாக்களிக்கும் பொழுது பணம் கேட்கும் அவல நிலையில் உள்ளனர். இதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. தமிழகத்தில் ஐயா காமராஜர், ஐயா கக்கஞ்சி, ஐயா திரிபுரா முதல்வர் நிர்மல் சக்கரவர்த்தி போன்ற தன்னலமற்ற சுயநலமற்ற தலைவர் எப்பொழுது தமிழகத்துக்கு கிடைப்பார்கள் என்று வாக்காளர்கள் என்னும் ஏக்கம் எப்பொழுது நிறைவேறும்? அரசியல் திருடர்கள் கூடாரம் எப்பொழுது காலியாகும்? நல்லவர்கள் தேர்வு செய்வது வாக்காளர்களின் கடமை. கட்டாயம் வாக்களித்தால் மட்டுமே அரசின் எந்த திட்டமும் வாக்காளருக்கு கிடைக்கும் என கட்டாயப்படுத்தி தேர்தல் ஆணையம் சட்டம் கொண்டு வர வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் தமிழகத்தில் 40% வாக்குக்கு குறைவான வாக்காளர்கள் தான் வாக்களிப்பார்கள். கூமாப்பட்டி ஜெயம் கோஷ் எச் பேரூராட்சி தலைவராகிய நான் யாருக்கும் வாக்களிக்காமல் பிடிக்கவில்லை என்றால் நோட்டாவுக்கு வாக்களிங்கள் என கூறினால் நோட்டாவுக்கு வாக்களிப்பதற்கு கூட ஓட்டுக்கு 500 கொடுங்கள் என கோடுகிறோம் என வாக்காளர்கள் கூறும் அளவிற்கு அவல நிலையில் உள்ளனர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து மக்கள் பணத்தை அடிமையாக்கி விட்டனர். இந்த நிலை தமிழகத்தில் மாற வேண்டும். மக்கள் விழித்து எழுந்து திருட்டு அரசியல்வாதிகளை விரட்டி அடித்து வாக்காளர்கள் ஒருங்கிணைய வேண்டும். தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும். தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.